My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த மாதிரியான மருத்துவ இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாலேயோ அல்லது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்லயோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப சீட்டு கிடைச்ச மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் பல்வேறு விதமான கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு. சார், எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, இந்த காலேஜ் நான் எதிர்பார்த்த காலேஜ் இல்லை, இப்போ நான் இந்த காலேஜை வேண்டான்னு சொல்லணும், ஃப்ரீ எக்ஸிட்ல விடலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரீ எக்ஸிட் நான் எப்படி செய்யறது? இல்ல அப்படின்னா இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு ரீஅலாட்மெண்ட் அதாவது அப்கிரேடேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்க்குள்ள போக முடியுமா? அப்படி போகணும்னா நான் என்ன செய்யணும்? இப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்லயுமே மாணவர்கள் கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்கிரேடேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். சோ மெடிக்கல் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பிளேஸ் a vital role. நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு பிடித்த கல்லூரிகள் எல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங்ல போட்டிருப்பீங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஆன்லைன் தான். நீங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரெண்டும் பிளான் பண்றீங்க அப்படின்னா ரெண்டையுமே உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல நீங்க போட்டிருக்கணும். ஸோ நீங்க எதையெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதையெல்லாம் நீங்க போட்டு தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்க. எம்பிபிஎஸ் வேணும்னா எம்பிபிஎஸ் போட்டிருப்பீங்க, பிடிஎஸ் வேணும்னா பிடிஎஸ் போட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு XRY அப்படிங்கிற ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கும் ஆல் இண்டியா கோட்டால. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல தமிழ்நாடுடைய ரிசல்ட் வரல. ஸோ தமிழ்நாடு ரிசல்ட்டும் வந்துடும் கூடிய சீக்கிரத்துல, இல்லையா? 18ஆம் தேதி வரப்போகுது. இப்போ இந்த ரிசல்ட் வந்துருச்சு, உங்க கையில ஒரு சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இந்த முடிவை நீங்க எடுங்க. யார் கூட எல்லாம் இதை டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்களுடைய டீச்சர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்களுடைய வெல் விஷர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. முகம் தெரியாத வேற யாரோ ஒரு நபரோட நீங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா எல்லாருமே நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மக்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால நல்லா யோசிச்சு உங்க மேல உண்மையான அக்கறை இருக்கக்கூடிய உங்களுக்கு தீங்கு நினைக்காத பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க தாராளமா என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுங்க. ஃபேமிலியா உட்காந்து டிசைட் பண்ணி இந்த காலேஜ்ல சேரலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இப்போ ஃப்ரீ எக்ஸிட் விடணுமா அல்லது ரீஅலாட்மெண்ட் போலாமா? ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். எனக்கு இப்போ ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு, அது ஆல் இண்டியாவோ அல்லது தமிழ்நாடோ, கவர்மெண்ட் காலேஜஸோ பிரைவேட் காலேஜஸோ டீம்டு யூனிவர்சிட்டிஸோ பிரைவேட் யூனிவர்சிட்டிஸோ XRY ஏதோ ஒரு சீட்டு ஏதோ ஒரு காலேஜ்ல ஏதோ ஒரு கோட்டால கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த காலேஜ்ல சேர விருப்பம் இல்லை அப்படிங்கிற தீர்க்கமான முடிவை நீங்க எடுத்துறீங்க அப்படின்னா எப்படி? நான் எல்லா இதுவும் வந்துட்டேன் சார், இதுக்கு மேல எனக்கு இந்த காலேஜ் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களா நீங்க இருக்கீங்களா? இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்போ இப்படி நீங்க இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்து இந்த ரவுண்ட்ல செகண்ட் ரவுண்ட் போறேன், இப்ப நான் ஃப்ரீ எக்ஸிட் விடுறேன், இந்த சீட் எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுறேன், அடுத்த ரவுண்ட்ல எனக்கு சீட்டு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி ஐ எம் ஓகே வித் தட் அப்படின்ற கூடிய மாணவர்கள். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா செகண்ட் ரவுண்ட்ல நான் பார்ட்டிசிபேட் பண்றேன், சீட்டு கிடைக்கலன்னா நான் ரிப்பீட் பண்ணிடுவேன், எனக்கு வேற பிளான் இருக்கு, ஐ எம் கோயிங் ஃபார் பிடிஎஸ், ஐ எம் கோயிங் ஃபார் இன்ஜினியரிங், ஐ எம் கோயிங் ஃபார் சம் அதர் கோர்சஸ், நான் ரிப்பீட் பண்ண போறேன், அப்ராட் போக போறேன், இந்த மாதிரி பேக்கப்புக்கு வேற பிளான் வச்சிருக்கிற மாணவர்கள் ஃப்ரீ எக்ஸிட்டை விடலாம். சரிங்களா? ஏன்னா சீட்டு கிடைக்கிறதுங்கிறது இன்றைய சூழ்நிலையில ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ இவ்வளோ பேர் போட்டி போடக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா தட் ஷோஸ் யூ ஆர் சோசன். உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா யூ ஆர் சோ லக்கி, உங்களுக்கு காட்ஸ் கிரேஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு, நீங்க படிச்சிருக்கீங்க, மார்க் வாங்கியிருக்கீங்க, அல்லது உங்ககிட்ட பணம் இருக்கு, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, இல்லையா? ஸோ இந்த நேரத்துல கிடைச்ச சீட்டை வேண்டான்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை நல்லா யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் சீட்டு வேண்டான்னு சொல்லி ஃப்ரீ எக்ஸிட் விட்டுட்டு செகண்ட் ரவுண்ட்ல அவங்க வேண்டான்னு சொன்ன காலேஜ் கூட கிடைச்சிடாதா சார் அப்படின்னு ஆசைப்படுற ஏக்கத்தோடு காத்து கொண்டிருந்த நிறைய மாணவர்களை பெற்றோர்களை பார்த்துருக்கிறோம். ஸோ நல்லா யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. இப்போ ஓகே, நான் ஃப்ரீ எக்ஸிட் போகல, நான் அப்கிரேடேஷன் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அப்கிரேடேஷன் யாரு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் நான் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்கிரேடேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகலாம். இதுல ரெண்டு விதமான மாணவர்கள். எல்லாருமே அப்கிரேடேஷன் போகணுங்கிற நெசசரி கிடையாது. இப்போ உங்களுக்கு XRY ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு, அந்த காலேஜ் உங்களுக்கு கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். ஓகே, எனக்கு இந்த காலேஜ் நான் இதுதான் ஆசைப்பட்டேன், இந்த காலேஜ் எனக்கு கிடைச்சிருச்சு, I'm satisfied with this particular college, இந்த காலேஜே எனக்கு போதும், இதை தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் அதே காலேஜ்ல உங்களுடைய கோர்ஸை கண்டினியூ பண்ணலாம். நீங்க செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ நீங்க டைரக்டா விட்டுறலாம். சரிங்களா? நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் கிடைச்சது,
அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்றீங்க, ஃபீஸ் பே பண்றீங்க, ஜாயின் பண்றீங்க, கோர்ஸ் கண்டினியூ பண்ணீங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, ஆனால் அதை விட ஒரு பெட்டரான இன்ஸ்டியூஷன் போகணும், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு பர்சியூ MBBS இன் திஸ் பர்டிகுலர் இயர், இந்த அகாடமிக் இயர்லயே நான் கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அப்கிரேடேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகலாம். இந்த அப்கிரேடேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் போறவங்க மட்டும்தான் அவங்க கையில ஒரு ஹோல்டு அப்படிங்கிறது இருக்கும். என்ன ஹோல்டு அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு சீட்டை செக்யூர் பண்ணியிருப்பாங்க, அந்த சீட்டை வந்து அவங்க கிட்ட இருக்கும். இந்த ரீஅலாட்மெண்ட் அல்லது அப்கிரேடேஷன் இதுவும் கம்ப்ளீட்லி ஆன்லைன் தான். சரிங்களா? கம்ப்ளீட்லி ஆன்லைன் தான். இப்போ நான் அப்கிரேடேஷன் ஆல் இண்டியா கோட்டாலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி சொல்லிடுறேன். இப்போ சீட் கிடைச்சிருச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு டவுன்லோட் த அலாட்மெண்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிருங்க. தமிழ்நாடா இருந்தா டியூஷன் ஃபீஸை நீங்க பே பண்ணணும். ஆல் இண்டியா கோட்டாவா இருந்தா அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃபீஸ் பே பண்ண வேண்டியதுல காலேஜ்ல போய் தான் பே பண்ணணும். தமிழ்நாடு கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எதுவா இருந்தாலும் பிடிஎஸ்ஐ தவிர MBBS பொறுத்த வரைக்கும் நீங்க அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றதுக்கு டியூஷன் ஃபீஸை பே பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பே பண்ணிடுறீங்க, அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிடுறீங்க. இதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டேன், இந்த சீட்டு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா முடிவுக்கு வர முடியாது. ஸ்டில் அந்த சீட்டு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் தான். நீங்க காலேஜ்ல போய் சேர்ந்தீங்கன்னா தான் அந்த சீட் உங்க சீட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா அது கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அப்போ காலேஜுக்கு போய் காலேஜ்ல என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கணும். அவங்க எவ்வளவு ஃபீஸ் கட்ட சொல்றாங்களோ அந்த ஃபீஸ் எல்லாம் பே பண்ணணும். அங்க காலேஜ்ல அட்மிஷன் போட்டாச்சுன்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டர் வாங்கினீங்கன்னா தான் உங்க கையில சீட்டு கன்ஃபார்மா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இதுக்கு அடுத்தபடி அந்த காலேஜ்ல நீங்க ரீஅலாட்மெண்ட் போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்த காலேஜ் கிடைச்சதோ அந்த காலேஜ்ல அட்மிஷன் ப்ராசஸ் அப்போ ஐ எம் பிளானிங் டு டேக் பார்ட் இந்த செகண்ட் ரவுண்ட் ஃபார் ரீஅலாட்மெண்ட் ஆர் அப்கிரேடேஷன் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணணும். நான் செகண்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ண போறேன், அப்கிரேடேஷனுக்கு ட்ரை, இந்த ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும். சரிங்களா? இப்போ காலேஜ்ல சொல்லிடுறீங்க. இப்போ செகண்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணணும். ஹியர் சாய்ஸ் ஃபில்லிங் பிளேஸ் எ வெரி வெரி வைட்டல் ரோல். ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்றது சாய்ஸ் ஃபில்லிங் இன் செகண்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்டு கூட ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் இருக்கு, விட்டுட்டு போயிடலாம். செகண்ட் ரவுண்ட்ல வந்து சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க வந்து பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ்ல இருக்கீங்க. ஓகேங்களா? பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ்ல இருக்கீங்க. நீங்க வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. இப்போ கவர்மெண்ட் கோட்டா இன் பிஎஸ்ஜி அண்ட் யூ ஆர் ட்ரைங் ஃபார் சம் அதர் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் நீங்க வந்து ஆல் த 37 கவர்மெண்ட் காலேஜஸையும் சாய்ஸ் லிஸ்ட்ல போடுறீங்க. 37ல செகண்ட் ரவுண்ட்ல இப்போ போடும்போது ஏதோ ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? உதாரணத்துக்கு நாகப்பட்டினம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது நீல்கிரிஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ யூ கேனாட் கோ பேக் டு த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலேஜ். எனக்கு நீல்கிரி எனக்கு இப்போ பிடிக்கல, நான் வந்து திரும்ப நான் பிஎஸ்ஜிலேயே கண்டினியூ பண்ணிக்கிறேன், எனக்கு பிஎஸ்ஜியே பெட்டரா இருக்கு, அங்க போய் பார்த்தா அங்க வந்து ரொம்ப குளிருது, நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்கவே முடியாது. நோ டர்னிங் பேக். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்றீங்கனாலே செகண்ட் ரவுண்ட் சீட்டு விர்ச்சுவல் வேக்கண்டா காமிச்சிருவாங்க. செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட்டு அலாட் ஆகிடுச்சுன்னா XRY எந்த காலேஜா வேணா இருக்கட்டும், அப்போ அந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டு ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகிடும், அது வேற கேண்டிடேட்டுக்கு போயிடும். சரிங்களா? வேற கேண்டிடேட்டுக்கு போயிடும். ஸோ அப்போ நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டாமோ அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க எதெல்லாம் டார்கெட் பண்றீங்களோ, எந்தெந்த காலேஜ் எல்லாம் கிடைச்சா கண்டிப்பா சேருவீங்களோ அதை மட்டும் போடுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க எப்படி போட்டீங்க அது வந்து கம்ப்ளீட் டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. பட் செகண்ட் ரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது பெரிய மிஸ்டேக்ல கூட போய் முடியலாம். இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. அப்போ உங்களுக்கு வேண்டாம்னா அந்த காலேஜை போடாதீங்க. எந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சா கண்டிப்பா சேருவீங்களோ அந்த காலேஜ் மட்டும் போடுங்க. ஸோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் சாய்ஸ் ஃபில்லிங். ஆனா நீங்க ஞாபகமா ரொம்ப ஞானத்தோட இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது செய்யணும். ஸோ இப்போ செகண்ட் ரவுண்டு சீட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசைன் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டை ரிசைன் பண்ணிட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டை ரிசைன் பண்ணிட்டு சர்டிஃபிகேட்லாம் திரும்ப வாங்கிட்டு செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சதோ அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிட போறீங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸி தான். ஆனா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது தப்பு பண்ணாதீங்க. அது மட்டும் தான் இந்த இடத்துல நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகளை இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.